விழுப்புரம் அருகே அரசூரில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து சீராகியுள்ள நிலையில் கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவச்சந்திரனிடம் கேட்கலாம். சிவச்சந்திரன், முழு விவரங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, நாம் இருக்கக்கூடிய பகுதி அரசூர், சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ளதுதான் அரசூர். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நாம் நிற்கக்கூடிய இடத்துல நேற்று போக்குவரத்தான தடை இருந்தது. ஆனால் இன்று போக்குவரத்து தற்போது சீராகி வாகனங்கள் செல்லுகின்றன. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக இந்த மலட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதன் காரணமாக நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மழை நீரானது 2 அடிக்கு மேலே நின்று அந்த தண்ணீரானது சாலையை கடந்து பீச்சடித்து சென்றது. இந்நிலையில் தான் தற்போது நேற்று இரவே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீர் ஒரு புறம் வடிய தொடங்கி 8 மணி நேரத்திற்கு பின்பாக நேற்று இந்த பகுதியில் ஒரு வழி பாதையாக போக்குவரத்து விடப்பட்டிருந்தன. இந்நிலையில் தான் இன்று 2 சாலை மார்க்கமாக, அதாவது நாம் இருக்கக்கூடிய அந்த அரசூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து திருச்சி செல்லக்கூடிய சாலை இன்னும் தண்ணீர் வடிந்தாலும் சீராகாதனால திருச்சியிலிருந்து சென்னை மார்க்கமாக செல்லக்கூடிய சாலை இரு போக்குவரத்தும் அந்த சாலையில் அனுமதிச்சிருக்காங்க. இது இன்று சற்று முன்னர் இருந்து இந்த போக்குவரத்தானது தற்போது செல்கின்றன. அதாவது ஒரே பாதையில் இரு வாகனங்களும் இரு பக்கமும் செல்லக்கூடிய வாகனங்கள் செல்வதனால இங்கே சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது. அதனால் வாகனங்கள் மெல்ல மெல்ல ஊர்ந்து செல்லும் காட்சியை தான் நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் அருண் காட்டி வருகின்றார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இந்த அரசூரில் நேற்று முற்றிலுமாக தடைப்பட்டு இருந்தது போக்குவரத்து. இதனால் தென் மாவட்டத்திலிருந்து சென்னை செல்லக்கூடிய மக்களும் சென்னையிலிருந்து தென் மாவட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய மக்களும் வெகுவாக பாதிக்கப்பட்டு இருந்தனர். இந்நிலையில் தான் தற்பொழுது தண்ணீர் வடிய தொடங்கி நேற்று இரவே, அதாவது 8 மணி நேரத்திற்கு பிறகு நேற்று இரவே பார்த்தீங்கன்னா ஒரு வழி சாலையில் அதாவது சென்னையிலிருந்து திருச்சி செல்லக்கூடிய சாலையில் வாகனங்கள் அனுமதித்தாங்க. மற்ற வாகனங்கள் அதாவது திருச்சியிலிருந்து சென்னை செல்லக்கூடிய வாகனங்கள் ஆசனூர், திருக்கோயிலூர் மற்றும் திருவண்ணாமலை, திண்டிவனம் வழியாக சென்னை சென்றது. இந்நிலையில் தான் தற்போது இந்த பாதையில் இருவழி போக்குவரத்தும், அதாவது பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து செல்லக்கூடிய வாகனங்களும் சென்னைக்கு செல்லக்கூடிய வாகனங்களும் ஒரே வழித்தடத்தில் தற்போது அனுமதிச்சிருக்காங்க. அந்த காட்சியை நாம் நேரடியாக நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்கிறார். வாகனங்கள் இருபுறமும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் அணிவகுத்து நிற்கின்றன. ஏன்னால் ஒரே பாதையில் வாகனங்கள் ஒரே நேரத்தில் தற்போது அனுமதிக்கப்பட்டதன் காரணமாக வாகனங்கள் மெல்ல ஊர்ந்து செல்கின்ற காட்சியை தான் நம்ம ஒளிப்பதிவாளர் காட்டி வருகிறார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த போக்குவரத்து இன்னும் முழுமையாக சீராவதற்கு இன்று மதியம் ஆகும் என்று இந்த பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சிவச்சந்திரன், ஓரிரு நாட்களிலேயே இந்த சென்னை திருச்சி சாலைகளானது சீரமைக்கப்பட்டுள்ளது. இது குறித்த மக்கள் என்ன சொல்றாங்க? நாளைக்கு பார்த்துப்போம்ல, இதெல்லாம் வரும்பா. இதெல்லாம் சிவச்சந்திரன், திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இந்த போக்குவரத்து ஆனது 8 மணி நேரத்திற்குள்ளாக சீரமைக்கப்பட்டுள்ளது குறித்து அங்குள்ள மக்கள் என்ன சொல்றாங்க? அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இந்த சாலையில் நீர் வடிந்து இந்த பகுதியில் தற்பொழுது போக்குவரத்து தொடங்கி இருக்கிறது. மேலும் இந்த பகுதியில் உள்ள மக்களை கேட்கலாம். சார், இப்போ நீங்கள் என்ன ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? இங்கே நேற்று எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி எப்படி? நேற்று கடல் போல் காட்சி அளிச்சிச்சுங்க. அதனால் இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்ல. இனிமேல் பட்டு எப்படி இருக்குமோ தெரியல. மேலே தண்ணி மறுபடியும் திறந்து விட்டாங்கன்னா மறுபடியும் ஆபத்து அதிகமாகும். அதை தண்ணி திறக்காமல் பாதுகாக்கணும். நீங்கள் எந்த ஊருங்க சார்? இப்போ வண்டி போகுங்களா அந்த வழியில்? வண்டி போகலைங்க, ஒரு வழியே தான் போகுது, இன்னும் போகலை. அதாவது இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு வழி சாலையில் மட்டும் இருபுற வாகனமும் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். முற்றிலுமாக அந்த பாதையில் இயக்குவதற்கு இந்த சாலை அந்த அளவுக்கு தகுதியாக இல்லை என்ற அடிப்படையில் தான் ஒரு வழியாக போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டிருந்தன. இருந்த போதிலும் தற்போது போக்குவரத்து தொடங்கிய நிலையில் இந்த பகுதி மக்கள் கொஞ்சம் நிம்மதி மூச்சு விடுகின்றதை நம்மால் பார்க்க முடிகிறது. தகவலுக்கு நன்றி சிவச்சந்திரன்.
திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தற்பொழுது போக்குவரத்தானது சீராக உள்ளது. அரசூரில் தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ளம் போல் பாய்ந்தோடிய தண்ணீர். இந்நிலையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 8 மணி நேரத்திற்கு பின்னர் மீண்டும் போக்குவரத்தானது சீரானது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.